இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான முட்டை சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணாதவங்க இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு மைதா மாவு 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்துட்டு ஒரு 5 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி முட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது வந்துட்டு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு எடுத்துருக்கேன். இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணி மாவில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஹாட் ஆயில் தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு சாஃப்டாக நல்லா வரும். இப்போ எண்ணெய் வந்துட்டு சேர்த்துருக்கனால சூடாக இருக்கும்ல, அதனால வந்துட்டு கரண்டியில் ஃபஸ்ட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கையில் வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவை நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி வந்துட்டு பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சிடலாம். இதுக்கு இடையில எங்கள் பூனைங்களை காட்டி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ஒரு கிளிப்பு வந்துட்டு அவங்கள ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அளவனும் தக்காளனும் உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நாங்கள் வந்துட்டு பிசைஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு அப்படியே விட்டுறணும். இப்போ நான் 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். கையை வச்சு பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக வந்துட்டு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம பால் வந்து பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு சாஃப்டாக பிசைறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாகவே கிடைக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு குட்டி குட்டி பாலாக வந்துட்டு உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ பால் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி நம்ம தோசைக்கல்லில் போட்டுடலாம். இது வந்துட்டு தேய்க்கிறப்ப கொஞ்சம் வந்துட்டு சுருங்கி வர மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி வந்துட்டு சப்பாத்திக்கு நம்ம எப்படி வந்துட்டு தேய்க்கிறோமோ அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்துட்டு தோசைக்கல் வந்து சூடானோட்டி நான் வந்துட்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் வந்துட்டு 2 சைடுமே அப்ளை பண்ணணும் இந்த சப்பாத்திக்கு. அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ 2 சைடுமே வந்துட்டு எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு அங்கனங்கன்னா வந்துட்டு கலர் வந்துட்டு மாறி இருக்குது. ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வந்துட்டு சப்பாத்தியை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான முட்டை சப்பாத்தி வந்துட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.